எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்று போற்றி போற்றி व्यापार सामने व्यापार शतम जैविक एंटरप्राइज व्यापार सामने व्यापार मंडतम कुबेर स्वामिनो विशेष सम्मान मोदी सदाय प्रोसेस लेंद्रिया ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு சரிங்களா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு வருஷத்துல முதல் வருஷம் சித்திரை முதல் மாசம் சித்ரா ஒண்ணுதான் நமக்கு வருக வரப்பு இந்த சித்ரா மாசத்துல சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு எப்படி சித்ரா மாசத்துல சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமியோட என்ன நட்சத்திரம் வரும் சித்திர நட்சத்திரம் எப்படி சித்ரா மாசத்தோட சித்திர நட்சத்திரம் ஒண்ணு கூடுறாங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த வகையில இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு தேய் பிறையில என்ன திதி இன்னைக்கு யாருக்கா தெரியுமா ஏகாதசி திதி ஏகாதசி யாருக்குள்ள திதி சாட்சாத் மகாவிஷ்ணுக்குள்ள திதி பெருமாளுக்குள்ள பெருமாள் வந்து குபேரன் கடன் வாங்கினா சொல்றாங்க இல்லையா ஆனா யாருக்கும் கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது பரமேஸ்வரோட மச்சனா மகாவிஷ்ணு தன்னோட மச்சனை போய் கடன் வாங்க விடுவாரா பரமேஸ்வரன் விடுவாரா விட மாட்டார் அதாவது ஒரு நம்ம பெரியவர்களோட ஒரு வாக்கு தான் அது ஒரு சொல் கேள்விதான் ஆனால் லோகத்தோட கர்த்தா யாரு உலகத்தோட கர்த்தா யாரு சாட்சாத் பரமேஸ்வரன் ஒரு ஆள் தான் அப்பன் இல்லாம உலகம் ஒன்றும் நடக்காது அவர் நினைச்சாதான் எதுவுமே உதாரணம் என்ன கூட வச்சுங்க தை மாதம் வந்தாதான் மாசி வரல பங்குனி வரல 2 புரட்டாதி வரல நான் இங்கே வரணும் அவர் நினைக்கல என்கிட்ட காசு இருந்திருக்கலாம் பணம் இருந்திருக்கலாம் வசதியெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கலாம் நான் இங்கே வரணும் யார் நினைக்கணும் எங்கள் அப்பா ஏகாம்பரேஸ்வரர் நினைக்கணும் அவர் நினைக்கல நான் வரல இல்லையா இதெல்லாம் எப்பவும் சொல்கிறதான் எங்கள் அப்பாட்ட உள்ள 8 வேலைக்காரன்லேயே ஒரு வேலைக்காரன் அவ்வளோதான் பரமேஸ்வரன்ட்ட பராசக்தி ஜெகன்மாதாவே வேலைக்காரி தான் அவள் கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைங்க ஒரு கல்யாணத்தை பண்ணா இந்த பிள்ளை கொடுத்துருவாங்க ஒரு கல்யாணம் எதாவது பண்ணிட்டு பண்ணிட்டு வரணும் முடியாத சொன்னா அவளே அவர் திட்டுவார் அப்படிங்கிறப்ப நம்மளாம் அவர்கிட்ட ஒரு கடுகு மாத்திரம்தான் இந்த செங்கல் மணல்லாம் பண்ண புண்ணியம் நம்மளாம் பண்ணலை எப்படி செங்கல் மணல் கருங்கல்லாம் பண்ண புண்ணியம் நம்ம பண்ணலை ஏன்னா அந்த நேரம் பார்த்தா கருங்கல்லாம் சிவராக சாமி பாதுகாப்பு இருக்குது கருங்கல்லாம் சாமி சன்னதியே காத்துன்னு இருக்கு அப்போ நம்மளாம் அந்த புண்ணியம் பண்ணல அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணி தான் சாமி சன்னதியிலே கிடக்க முடியும் அந்த வகையில் எப்போவுமே ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஐயரிங்க நல்லா சொல்கிறாங்க வந்து திட்டுறாருன்னு திட்டம்னா ஆசை கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா வர மக்கள் அத்தனை பேரும் திருப்தியாக சாமி பார்த்து போனால் தான் நம்மளோட எண்ணம் ஏன்னா என் ஊரில் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு 2வது ஊர் தான் ஆனால் வர அத்தனை மக்களும் திருப்தியாக சாமி பார்த்து போகணுன்னு தான் சொல்கிறேன் ஏங்க வேகமாக விரட்டுறேன்னா வயசானவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க சாப்பிடாம காலைல சாப்பிட்டவங்களும் இருப்பாங்க சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இருப்பாங்க அம்மா மாத்திரம் அங்கே போய் நின்றுட்டாங்க தேவையானதுக்கு அங்கே போய் காசு எடுத்துட்டு அங்கே போய் நின்றுட்டாங்க போய் லேட் பண்ண அப்படின்னா அடுத்து பெரியவங்க எப்படி இருப்பாங்க அதை யோசிக்கணும் அதுக்கு தாங்க விரட்டுறேனே தவிர நீங்கள் எப்படி வந்தாலும் எனக்கு ஒன்று தான் நான் எப்படி வேலை பார்த்தாலும் எனக்கு கொடுக்குற காசு கொடுத்துருவாங்க எப்படி நான் எப்படி பண்ணாலும் எனக்கு கொடுக்குற காசு ஆனால் நம்மளை மாத்திரம் நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு பின்னாடி வயசானவங்களாம் இருக்காங்க அதை யோசிக்கணும் இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் செய்கிறீங்களா கியூ விட்றப்ப முதல்ல வயசானவங்களை பூரா விட்டு அடுத்த எல்லாம் பின்னாடி வாங்க வயசானவங்களை ஃபுல்லாக முன்னாடி விட்டு அப்புறம் நீங்கள் பின்னாடி வாங்க நம்மளை போல தன்னை போல அடுத்தவங்க நினைக்கணும் ஒன்றுங்களா அதே போல் நம்ம வேற சாமி வேறன்னு யோசிக்கக்கூடாது இந்த வெயிலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுன்னா அவன் கை எரியும்ல எரியுமா எரியாதா அப்போ கருவறையிலே இருக்கிற சாமிக்கு எப்படி எரியும் அப்போ எந்தெந்த பொருள் அபிஷேகம் பண்ணணும் எந்தெந்த பொருள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இப்போ ஒரு 10 எலுமிச்சம்பழம் பண்ணுற இடத்துல வெயில் நாளில் ஒரு பழம் பண்ணால் போதும் ஆனால் சாமி நம்மளால் வந்து சந்தோஷப்படுத்த முடியலன்னா சாமி சரீரத்தை எரிய விட்டு போகக்கூடாது நீ அக்னி நட்சத்திரம் நான் ஃபோட்டோ எடுக்கல எடுத்தால் காட்டி போகிறேன் எங்கள் கோயிலில் எங்கள் அப்பா சிவனுக்கு ஒரிஜினல் சந்தனம் ஒரிஜினல் பன்னீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவர் சிவலிங்கம் ஃபுல்லாக பன்னீர் சந்தனத்தை தடவி விட்டுரு ஒரே ஒரு சின்ன பட்டை மட்டும் நெத்தியில் வச்சுருந்துருக்கேன் இல்லைன்னா இப்போ கயிறு கட்டின பட்டை பெரிய பட்டையை சிறிய கயிறுலாம் கட்டி பின்னெல்லாம் போட்டு விடும் அழகாக இருக்கும் பார்க்கணும் ஆனால் அக்னி நட்சத்திரம் வந்துருச்சு இல்லையா நீலேருந்து நமக்கு எப்படி எரியுமோ அது மாதிரி தான் சாமியோட சரீரமும் எரியும் அப்படி தான் நான் யோசிக்கலாம் அப்படி யோசிச்சா தான் சாமி நமக்கு வந்து 10% இடத்துல ஒரு 2% தான் நல்லதை செய்வார் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மாத்திரமே சாமியை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சந்தோஷத்தை வச்சாரு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த கோயில் இல்லை எல்லா கோயிலும் அவசியம் போகணும் பிரதோஷத்துக்கு ஒரு சின்ன பெரிய கேள்வி எல்லாருக்கும் சனி பிரதோஷம் மாத்திரம் எல்லாரும் ஊராக கோயிலாக கூடுறீங்களே மற்ற பிரதோஷம் கூட மாட்டேங்கிறீங்க ஏன் கூட மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க எல்லாரும் சனி பிரதோஷம் மாத்திரம் கூட்டமாக கும்பலாக எல்லா கோயிலும் போயிருந்தீங்களே மற்ற பிரதோஷம் ஒரு 10-20 பேர் கூட கிராமத்து கோயில்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா சனி பிரதோஷம் போனால் நந்தி தேவர் எல்லாரும் ஒவ்வொரு கோடி தான் செக்கு போட்டு கொடுக்குறாரு மற்ற எல்லாம் போனால் சொத்தை பிடிங்கி வச்சுன்றாரா சொல்லுங்க சனி பிரதோஷத்துக்கு போனால் மாத்திரம் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா நந்தி தேவர் செக்கு போட்டு கொடுக்குறாரு மற்ற நல்லா போனால் எல்லாம் கூப்பிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கி விட்டுறாரா இல்லை தெரிஞ்சுங்க எந்த நாளுமே எந்த பிரதோஷமே நல்ல பிரதோஷம் தான்
இதான் ஒரு சக்தி, இதெல்லாம் மற்றெல்லாம் கிடையாது. எல்லா நாளுமே பிரதோஷம் தான். முறைப்படி பார்த்தா நித்தியமும் பிரதோஷம் உண்டு. ராவகாலம் ஆவாதுங்கிறீங்கல்ல, ஆவாது பண்ண மாட்டேன், நம்மளே பண்ண மாட்டோம். நாலாவது ராவகாலத்தோட பிரதோஷத்து கோயிலுக்கு போறீங்க. அதாவது இறைவன்ட்ட எல்லா நாளுமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் கிடையாது. உங்களை யாரையும் மனசை புண்படுத்த சொல்லல. எல்லா பிரதோஷத்துக்கும் கோயில் போங்க. பிரதோஷம் அப்படின்னா நம்ம பிறந்த தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரதோஷத்தை மட்டும்தான். சாமி பரமேஸ்வரனை வளமாக தான் சுத்தணும். ஆனால் இந்த பிரதோஷ காலத்துல தான் சோமசூத்திர பிரதட்சணம் சொல்லிட்டு நந்திக்கிட்டு இருந்து இடது பக்கம் போய் வள சண்டேஸ்வரை பார்த்து திரும்ப வலது பக்கமாக வந்து பிரம்மா பார்த்து திரும்பி வரும் இல்லையா? இப்போ அவளுக்கு விசேஷம்னா பிரதோஷம் ஒன்றுங்களா? அதனால எல்லாரும் இனிமேல் என்ன பண்ணணும்? எல்லா பிரதோஷமும் கோயிலுக்கு போகணும். ஏதோ ஒரு பிரதோஷம் போனால் மாத்திரம் புண்ணியம் கிடைச்சிடாது. அனுதினமும் வழிபாடு பண்ணணும். ஒரு கோயிலுக்கு வரீங்க, இல்லை நம்மளா கொஞ்சம் என்ன பண்ணுறான், வாழைப்பழத்தை அதிகமாக தூக்கி போட்டுருவான், தண்ணியை பிடிக்கும் பாட்டில் போட்டுருவான். இப்படி போட்டு வர்றது புண்ணியமா? 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சொத்து பத்த செலவு பண்ணி சுவாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க கிடையாது. சிவ துண்டு செஞ்சா சாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. எப்படி? சிவ தொண்டு செஞ்சா சாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. அப்போ அவங்க ஒரு கோயிலுக்குள்ள, இந்த கோயில் எந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் ஒரு குப்பாக்கிறதுனா புனிஞ்சு எடுத்து வெளியே போட்டு போவோம். அதுதான் புண்ணியத்தை சேரும். ஒரு விஷயம். 2000 எல்லாம் புரிய மாதிரி சொல்கிறேன். ஒரு வக்கீல்கிட்ட போறீங்க கேஸ் விஷயமா, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வக்கீல் 2 மணி வரைக்கும் வந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கீங்கல்ல. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, 1 மணிக்கு வரேன்ட்டு இருந்தாலும் 4 மணிக்கு வரோம், பேசாமல் உட்காந்துருக்கோம். நம்ம அங்கெல்லாம் போனால் புண்ணியம் சேருமா? கண்டிப்பாக சேராது. சிவன் கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் ஒரு 10 மணிக்கு ஐயர் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 11 மணி பண்ணால் கூட சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த 1 மணி நேரம் நம்ம பண்ண பாவம் போகும், அவங்களோட சந்ததிகளுக்கு புண்ணியம் சேரும். இது நான் சொன்னேன், நாடியில குருநாதர் அகஸ்தியர் சொன்னது. கோயிலுக்குள்ள போயிட்டா சிவசிவன் இருங்கடான்னு தான் சொல்லுவார். நான் பேசுறதே தப்பு தான் குருநாதர் சொல்லுவார். நான் நாடியில் கோயிலுக்குள்ள வந்துட்டோன்னா சிவசிவான்னு தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு அதிகம் காட்டுன்னு ஒரு பெரிய மதி கிடையாது. அடியார்கள் பாட்டு பாட்டிங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நம சிவாயவே அப்படின்னா சிவசிவ என்னார் திவிலையாலும் ஒரு பதிகம். அப்ப சிவசிவான்னு எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோமோ அவ்வளோ உங்களுடைய கெட்டதெல்லாம் போகும். அதை விட்டு இங்க எத்தனை பேர் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் எல்லாம் உங்க சொந்த கதை சோழ கதை தான் பேசுறீங்க தவிர இங்க உட்காந்து எத்தனை பேர் எத்தனை தடவை சிவசிவான்னு சொன்னீங்க என்ன சொல்லுங்க பார்ப்போம். பெரிய புண்ணியம் சிவன் கோயில் உள்ள வருது. எப்படி சிவன் கோயில் உள்ள வருது பெரிய புண்ணியம். இல்லை முக்காவாசி பேர் என்ன பண்ணிருக்கீங்க சொன்னா கேளுங்க, நேராக குபேரம் நேராக குபேரன் தான் வந்திருப்பீங்க. 10% வந்திருப்பீங்க நேரா. அப்படி வந்துட்டு வெளியே போனீங்கன்னா புண்ணியம் கிடைக்குமா? குபேரன் வட்ட வேலைக்காரன் தான். கூப்பிட்ட அப்பா பிள்ளைங்களாம் செல்வத்தை கொடுறான்னு கொடுப்பார். கொடுக்காத வச்சிருக்க செல்வம் பிடிக்கிறானா பிடிக்க வந்துடுவாங்க குபேரன் இல்லையா? யார் வேலைக்காரன்? அப்பன்ட்ட வேலைக்காரன் பரமேஸ்வரன்ட்ட. அப்படின்னா நம்ம இந்த கோயிலுக்குள்ள வந்தால் எப்படி வரணும்? வரும்போதே முதல்ல வாசலில் பிள்ளையார் அவர்கிட்ட கொட்டிக்கணும். அடுத்து நேராக சிவருமான்ட்ட போகக்கூடாது. அதிகார நந்தின்னு சொல்லக்கூடிய பிரதோஷ வழிபாடு நடக்கக்கூடிய நந்தி, அந்த நந்திட்டு இருந்து வணங்கணும். வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்கணும். சுவாமியம்பாவை தரிசனம் பண்ணி தான் நீங்கள் குபேரன்ட்ட நம்ம வரணும். அவாளெல்லாம் குபேரன் கிடையாது. நான் எப்போவுமே நான் வரப்பெல்லாம் சொல்லுவேன், 12 ராசிக்கு 12 குபேரன் இருக்கலாம், 24 இவர் லக்ஷ்மி இருக்கலாம், அதான் அடுத்த பிரச்சனை. ஆனால் எல்லாருமே அப்பனை கீழே தான், பரமேஸ்வரன் கீழே தான். அப்படிங்கிறப்ப நீ மேற்கொண்டு இந்த கோயில் இல்லை, எந்த கோவிலுக்கு எந்த வழிபாடு பண்ண போனாலும் அதான் யாரை பார்க்கணும்? அப்பாவை தான் பார்க்கணும். நம்ம சொன்னேன், எனக்கு இவர் அப்பா இருக்கலாம், எத்தனை வருஷம் என்னோட இருப்பார் தெரியாது, நான் அவரோட எத்தனை வருஷம் தான் தெரியாது. ஆனால் உலகத்துக்கு என்றுமே அழியாத ஒரு தாய் தந்தை அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் மட்டும் தான், அம்மையா பரமேஸ்வரன் தான். என் கோயில் வந்துட்டீங்கன்னா அப்பா அம்மா தான். என் கோயிலில் இருக்க ஒரு சில பேருக்கு புரியும், திருமணம் பாலாம் புரியாது. கொண்டு அப்பாட்ட இந்த பாலாலும் கொண்டு வச்சுருவோம் பிள்ளைங்க. அந்த இடத்துல நான் அப்படி தான் பழகி வச்சுருக்கேன், நான் அப்படி தான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நமக்கெல்லாம் அம்மையப்பார் யாரு? அம்மையப்பார் தான். அதனால் தயவு பண்ணி வரும்போது இங்கே இல்லை எந்த கோயில் நவக்கிரக கோயிலாம் போனீங்க என்ன பண்ணுறான், சனிப்பேசன் திருநள்ளாப்புறம் நேராக சனீஸ்வரன்ட்ட தான் விடுவான். அப்படியே சனீஸ்வரனை பார்த்தா புண்ணியமா? கிடையாது. சனி தன்னோட தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக திருநள்ளாறில் வந்து வழிபாடு பண்ணி சனீஸ்வரன் அங்கேயே குடியிருக்காரு. அதான் விஷயம். அது தங்க காக்காளாருனா வைர காக்காளாருனா அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்படுத்தினது. ஆனால் அந்த சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறதுக்கு அங்கே அதிகாரம் நமக்கு உத்தரவு யார் கொடுக்கணும்? பரமேஸ்வரன் தான் கொடுக்கணும். தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி சௌரமான் தான் கொடுக்கணும். அதனால் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, எங்கே பரிகாரம் பண்ண போனீங்கன்னாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. எங்கே பரிகாரம் பண்ண போனால் என்ன வழிபாடு பண்ண போனாலும் முதல்ல சாட்சாத் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும். அவரெல்லாம் ஒன்றும் நடக்காது. அக்னி நட்சத்திரம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அவங்கவுங்க ஊரில் சிவன் கோயில் இருக்கும் இல்லையா? இருக்கிற இடத்துல அந்த கோயிலில் 2 நேரம் அபிஷேகம் நடக்குதான்னு கேளுங்க. காலையே சாயங்காலம் சாமி குளிப்பாட்டுறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறேன்னாங்கன்னா வேறு ஒன்றும் வேண்டாம், பசும்பால் மாத்திரம் நிறைய வாங்கி கூட கொடுங்க சாமிக்கு. பசும்பால் மாத்திரம் காலையில் சாயங்காலம் கொண்டா சரி. ஏன்னா அக்னி நட்சத்திரம் நம்மளாலே பொறுக்க முடியாது, அவரால் எப்படி பொறுக்க முடியும்? அதனால் நிறைய பசும்பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. அதெல்லாம் புண்ணியத்தில் சேரும். சரியா?
எல்லாரும் அப்படியே ரெண்டு கையை கூப்புங்க. கூப்பி நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமத்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதः யஸ்வः நாம ரூபாभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् सर्वतः नित्यं जयमंगलम मंगलम पार्वती गौरी मंगलम परमेश्वरी मंगलम ललिता देवी मंगलम मीनलोचनी मंगलम देवदेवाय लोहनादाय कार्तिकेयाय मंगलम